Assalamualaikum. Islam. Sound கேக்குதா? Oh, நான் பக்கம் போதனும். 574 பக்கம். இவரோட பெயர் சூரத்து முஸம்மில். இவரோட பெயர் வசன சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சூரத்து முஸம்மில். ம். ஃபர்ஸ்ட்ல இருந்து. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق رب المشرق والمغرب ஆனா கொஞ்சம் திருப்பி போதுங்க. ரப்புல் رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا إن لدينا أنكالا وجحيما وطعاما ذا غصة وعذابا أليما يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعسى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف
تتقون إن كفرتم يوما يجعل الولدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لا تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر به وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفر الله إن الله غفور رحيم. அண்ணா எத்தனை பேர் வந்தீங்க? பேர் ஒன்றுமே இல்லை அப்படியா? ஆ என்ன சவுண்ட காணும்? எத்தனை போல வந்திக்குது அல்லது பேர ஒன்றும் இல்லையா? பேசுறது கேக்குதா அண்ணாக்கு? ஆ மைக் ஆஃப்ல வச்சுட்டு நீங்க பேசினா எங்களுக்கு ஒன்றும் கேட்காது. மைக்கே ஆஃப் பண்ணு. ஓதி முடிஞ்சு மைக் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியா? அண்ணா இந்த சவுண்ட காணும். பேசுறது கேக்குதா? ஓ மைக் ஆஃப் பண்ணா ஸ்கிரீன் பேத்திருமா? எங்களை சொல்லப்படாது. ஓதி முடிஞ்சு மைக் ஆஃப் பண்ணா ஸ்கிரீன் பேத்திரும். எல்லாம் சரியா ஓதினலாம்? இல்ல இல்லையா? சரி நான் பிழை எல்லாரும் சொல்லித்தாரேன். பேசிட்டு ரெக்கார்டையும் கேட்டு உங்களோட பொலையும் போயிட்டு ஒப்பிட்டு பாருங்க என்னென்ன பிழை வந்தீங்கன்னு. இந்த இடம் அழைக்கங்கிறது நீங்களே பிழை விட்டு உங்களை நீங்க திருத்தி கொண்டீங்க. அது ஒரு பிழை. ஆனா நீங்க திருத்தி கொண்டதால அதுல விஷயம் ஒன்றும் இல்லை. பிழை விடாம போயினா சரி. இதுல நீங்க ஓதுனீங்க மகரிப்னு சொல்லி மக்ரிப் காட சவுண்ட் வரல. ஆனா இன்னும் ஒரு இடத்துல நீங்க சரியா அந்த எழுத்தை உச்சரிச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல பிழையா உச்சரிக்கிறீங்க.
இதுல மாரிபண்டு ஓதுறீங்க, இன்னொரு இடத்துல மக்ரிபண்டு ஓதிக்கிறீங்க. இந்த இடத்துல சின்னத்தையே தான் உச்சரித்தீங்க, பெரிய தோட சவுண்ட் வரல. அடுத்த வசனம் 15வதுல இந்த சீன் மட்டும்தான் உங்களோட சரி. அர்சல்னா, மத்த எல்லாமே அர்சல்னா ரசூலன் ரசூலன் பெரிய சாதுர உச்சரிப்புக்கு நீங்க பேத்திட்டீங்க. இந்த சாத சீண்ட உச்சரிப்பு கொண்டுட்டீங்க. 16. 17வதுல இந்த அலிஃப் உச்சரிக்கப்படவில்லை. 18ஆம் வசனம் உன்னா செய்யப்படவில்லை. மஃஊல என்று ஐன் இந்த ஃபாவினுடைய உச்சரிப்பு கலக்கப்பட்டு வந்தது. 19வது வசனத்துல அலிஃப்ட உச்சரிப்பு தெளிவாக வரவில்லை. 20வது வசனத்துல முக்கியமான விஷயம், வனிஸ்ஃபஹூல நிப்பாட்ட இயலாது. வனிஸ்ஃபஹ் ஏனென்றால் அடுத்த சொல் வாவோட ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு அடுத்த சொல்லும் வாவோட ஸ்டார்ட் ஆகுது. எங்க நிப்பாட்டலாம்? வசூலுசஹ் என்று தான் நிப்பாட்டணும். நிப்பாட்டண்டால் நீங்க வனிஸ்ஃபஹூல, ஆனா லாஸ்டா என்ன விளைஞ்சி? லாஸ்டா எத்தனை வசனத்துல விளக்கம் விளங்குச்சு? ஆனா லாஸ்டா எத்தனையாவது வசனத்துல விளக்கப்பம் விளங்கிச்சு இது? நீங்க கழிச்சது வழக்கல்ல. அதான் கேட்கிறேன். இல்ல, கடைசியா ஒன்று விளங்கல அப்படியா? போன கிளாஸ்ல பேசின ஒன்று விளங்கல, எதுக்கு முன்னுக்கு பேசினது முதல் நாள்ல இருந்து விளங்கல அப்படியா? அந்த அலைக்க அது மட்டும் நாளைக்கு. இந்த ஆலைக்கு அப்படியா? இப்ப கேக்குதா? ஓ. மகரிப்ல உங்களோட ஐந்த சவுண்ட் வரல, மகரிப்னு தான் வந்துச்சு. இது நீங்க பேசி ரெக்கார்ட கேட்டு பார்க்கணுமா? ஒத்த ஆமன்ல பெரிய தாவை நீங்க உச்சரிக்கல, ஒத்த ஆமன் என்று சின்னத்தாட சவுண்ட் தான் வந்துச்சு இது. அர்சல்னா ரசூலன், திருப்பி அர்சல்னா ரசூலன் ரெண்டு இருக்குதுனா, இதுல சரி போட்டிக்கிற அர்சல்னாய்க்கு தானே, அது ரெண்டும் தான் சரியாக வந்துச்சு இது. ஸ்டார்ட்ல வார இந்த சரி போட்டு ஆகிக்குது. இந்த அர்சல்னா இந்த ரசூலனும் இது சரி. இப்ப சரியா இல்லைடா? அர்சல்னா வட்டம் போட்டிக்கிறது மூன்றுலையும் சீண்ட சவுண்ட் சரியா வரல, ஆனா சரி போட்டிக்கிறதுல மட்டும் சரியாக வந்துட்டுது. லைனா 15 வசனம் வெள்ளங்காட்டி கேட்டுக்கொள்ளணுமா? பேசுறது கேக்குதா? ஓ. எது மட்டும் விளங்கிக்கிற? 15 மட்டும் விளங்கிட்ட அப்படிதானே? ஓ. ஓகே. 16வதுல ஃபாஸா என்று சுவாது வாரத நீங்க சீனுக்கு மாத்திட்டீங்க. 17ல அலிஃபினுடைய உச்சரிப்பு வரல. இன் கஃபர்தும் தத்தகூன இன் கஃபர்தும் என்று யா வந்து ஈட சவுண்ட் மாறி முன்னாடி சேர்ந்து வருது. விளங்கிட்டா 16 வரைக்கும்? சரி, 17 வரைக்கும். ஓ. ஓகே. 18வதுல முதல் பகுதியில உன்னா செஞ்சது போதாது. ஏன் போதாது என்றால் முஃபத்திரும் பி, ஃபத்திரும் பில உன்னா செஞ்சதை விட முன்ஃபத்திரும்ல உன்னா செஞ்சது ரொம்ப குறைவாக வந்ததால போதாம். மஃபூலா என்றதுல ஃபாவ கலக்கப்படாது. இது பார்க்கணும், நடந்துகிறது. அடுத்தது 19 வசனம் இலா, ஈட சவுண்ட் இன்னும் தெளிவாக வர வேண்டும். அலைனா 20வது ஆ. வசனத்துக்கு முதலாவது பிரச்சனை, வனிஸ்பஹு என்றதோட நிப்பாட்ட முடியாது. ஏன் நிப்பாட்ட இயலாது? நாங்க ஆல்ரெடி சொல்லி தந்திக்கிறோம். பக்கத்துல தொடர்ந்து நிப்பாட்டக்கூடிய எழுத்துக்கள் வாவ் அல்லது ஃப அல்லது சும்ம என்றது பக்கத்துல வார நேரத்துல
முதலாவது சொல்லோட நாங்க நிறுத்தக்கூடாது. அப்ப எங்க நிப்பாட்டணும்? மின் சுலுசையில் லைலி வனிஸ்ஃபஹு வசுலுசஹ் என்று தான் நிப்பாட்டணும். ஆ. நான் என்ன சொல்றது கேக்குதா? ஓ. கேக்குது. ஸ்கிரீன் வந்தா அன்னைக்கு இல்ல. ஸ்கிரீன் வரலையா? ஸ்கிரீன் வந்தீங்க, சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. வனிஸ்பகுல நிப்பாட்டுறது பெல, வசுலுசஹுக்கு போறதா நிப்பாட்டணும். பின்னால மாக்குல நீங்க பெரிய காஃபு பேத்திட்டீங்க. சரியா? அதுக்கு பின்னால ஃபகுரஉ மா தயஸ்ஸர, ரா வல்லினம்ங்கிறதுக்காக வேண்டி சீனையும் வல்லினத்துக்குள்ள கொண்டு போய்த்திட்டீங்க. பின்னால மர்தால மீம் மேட சவுண்ட்ல இருந்து மாட சவுண்டுக்கு மாறிவிட்டது. எபுத்தகூன மாஷா அல்லாஹ், அந்த கைன் சரியாக வந்திக்குது. ஃபீ சபீலில்லால நீட்டினது போதாது. இந்த தால்ட சவுண்ட் தாட சவுண்டுக்கு போச்சுது. தல்லான்னு சொல்லி அல்லாஹ்ட வல்லினம் உரிய தடிப்பத்துல வரல. ஒஸ்தகுஃபிருல்லாலையும் திருப்பி கொயின்ல பெல அல்லாஹ்லாம்ல நீட்டி நிப்பாட்டினது போதாது. ஃபீ சபீலில்லாலையும் நீட்டி நிப்பாட்டினது போதாது. விளைஞ்சா எத்தனை பிளாண்டு? ஆ. நீங்க முதலாவது என்ன செய்யணும்? அவ்வளவு பிழையையும் மார்க் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க திருப்பி ரெக்கோர்ட கேட்கணும். மார்க் பண்ணி போறா கேட்கணும். அப்பதான் விளங்கும் பேத்திரி எதுல போல வந்தீங்க. அப்ப அந்த பிழை வராம கிளாஸ்ல ரெடி ஆயிட்டு வரணும் அடுத்த கிளாஸுக்கு. விளையாதான் விஷயம். அடுத்த கிளாஸ் வெக்கேஷனுக்கு ஓ. போறோம். திருப்பி இந்த சூறா பிழை வராம வரணும், இருவசனம். முதல்ல என்ன செய்யணும்? நீங்க பிழை மார்க் பண்ணல தானே இப்ப? முதலாவது பிழைகளை போயிட்டு மார்க் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க ஓதினத்தை கேட்கணும், ரெக்கார்டிங் கேட்கணும். இந்த பிழைகள் திருப்பி பிழை வருதா என்று பார்க்கணும். பிழைகள் வரலன்னா திருப்பி திருப்பி கேட்டு அந்த பிழையை சரியா விளங்கிக் கொள்ளணும். இதுல நான் இதான் பிழை விட்டுறேன்னு சொல்லி அதுக்கு போற என்ன செய்யணும்? பிழைகள் வராம ரெக்கார்டை திருப்பி நீங்க ஓதணும். ஆ. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.